हरे श्री कृष्णा सर्वशास्त्रमयी गीता सर्वदेवमयो हरिः सर्वतीर्थमयी गंगा सर्ववेदमयो मनुः गीता गंगा च गायत्री गोविन्देति कृतिस्थिते चतुर्गगार संयुक्ते पुनर्जन्मं न विद्यते एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव। हरे श्री कृष्णा। ஆன்மீகச்சாரல் மெய்யன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஐந்தாவது வேதம் என்று சொல்லப்படுகின்ற மகாபாரதத்தின் நடுவிலே வருவது யுத்தகாலத்திலே இந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதையிலே இன்று நாம் காண இருக்கின்ற பகுதி ஐந்தாம் பகுதி. இந்த பகுதிக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால் சந்நியாச யோகம் என்று சொல்வார்கள். இதில் மொத்தம் 29 ஸ்லோகங்கள் இருக்கு. அர்ஜுனன் ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் கேட்குறான். பகவான் 28 ஸ்லோகத்தில் அதுக்கு அர்த்தம் பண்ணி இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. இந்த ஐந்தாவது அத்தியாயம் சந்நியாச யோகம் செயல்களை செய்வதா விடுவதா என்று முதல் 2 ஸ்லோகங்களும், செயல்களை விடுவதற்கான தகுதி படைத்தவன் யார் என்பதை 3வது ஸ்லோகமும், ஒன்றை தேர்ந்தெடுத்து பின்பற்றுவதே முக்கியம் என்று 4வது ஸ்லோகமும், செயலில் செயலின்மை காண்பதே சரியான கண்ணோட்டம் என்று 5வது ஸ்லோகமும், செயல்களை விடுவது அவ்வளவு சுலபமல்ல என்று 6வது ஸ்லோகமும், செயலில் செயலின்மை காண்பவனை செயல்கள் பிணைப்பதில்லை என்ற 7வது ஸ்லோகமும், அந்த நிலையை அடைய விரும்புவன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று 8 முதல் 11வது ஸ்லோகங்களும், யாருக்கு அமைதி கிடைக்கும் என்று 12, 13வது ஸ்லோகங்களும், செயல்களை செய்வது யார் என்று 14வது ஸ்லோகமும், யாருடைய பாவ புண்ணியங்களுக்கும் இறைவன் பொறுப்பல்ல என்று 15வது ஸ்லோகமும், ஆத்ம ஞானத்தால் இதயானுபூதி வாய்க்கிறது என்று 16வது ஸ்லோகமும், ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை என்று 17வது ஸ்லோகமும், அவர்களது அனுபவம் எத்தகைய என்று 18 முதல் 26வது ஸ்லோகமும், தியான யோகத்தின் அடிப்படை பயிற்சிகள் 27, 28 ஆகிய ஸ்லோகங்களும், கடவுள் நமது நண்பர் என்று 29 ஸ்லோகங்கள் இந்த சந்நியாச யோகத்திலே மிக அற்புதமாக அமைந்துள்ளன. இப்போது நாம் அந்த 5வது அத்தியாயத்திற்குள் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்குறான், அதை என்ன சொல்கிறான், பகவான் என்ன பதில் சொல்கிறார் என்பதை சிந்தனை செய்வோம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்ஸ்வசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ருகி சுனிச்சிதம். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்ஸ்வசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ருகி சுனிச்சிதம்.
அர்ஜுனனுக்கு நிறையா சந்தேகம். கிருஷ்ணா, கர்மத்தை கைவிடுதலையும் மேலும் கூடுதலையும் புகழ்கின்றாய். இந்த இரண்டினில் எது சிறந்ததோ அதை ஒன்றை நன்கு நிச்சயித்து எனக்கு கூறு. கர்ம சந்நியாசம் என்றால் எல்லா கர்மங்களையும் செய்பவன் நான் என்ற எண்ணமில்லாமல் குணங்களின் செயல்களில் ஈடுபடுகின்ற என்று உணர வேண்டும் என்று பொருள். மேலும் எப்பொழுதும் பரமாத்மாவில் ஒன்றில் லயித்து நிற்கும் எங்கும் பிரம்மத்தை பார்ப்பதுதான் ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே கர்ம சந்நியாசம். நீங்கள் ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் ஒருங்கே புகழ்கின்றீர்கள் கிருஷ்ணா. அவை வேறு வேறானவை என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவை வேறு வேறான என்றும் சில இடத்திலே சொல்கிறீர்கள். இவை இரண்டில் எனக்கு எது சிறந்த சாதனம் என்று பகவானை பார்த்து இப்படி ஒரு கேள்வி தொடுத்தான் அர்ஜுனன். பகவான் என்ன தொடர்ந்து பதில் சொல்றார் என்பதை பார்ப்போம். ஸ்ரீ பகவான் உவாச சந்நியாசः கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகராவுபோ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இவ்விரண்டுமே மோட்சத்தை அளிப்பவை. இந்த அத்தியாயத்திற்கு சில பேர் கர்ம சந்நியாச யோகம் என்றும் சொல்கிறார்கள். ஆகையால் அவ்விரண்டில் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது என்கிறார். ஸ்ரேயஸ் என்ற வார்த்தையை பகவான் இங்கு அற்புதமாக உபயோகித்திருக்கிறார். ஸ்ரேயஸ்னா ரொம்ப சிறப்பு. தமிழில் சீர் அப்படின்னு சொல்வார்கள். அபிராமி அந்தாதை பாடுகின்ற போது சீர் அபிராமி அந்தாது எப்போதும் என் சிந்தையுள்ளே அப்படின்னு பட்டரங்க சொல்வார். சீர்னா சிறப்பு பொருந்திய. அதைத்தான் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரேயஸ் என்று சொல்கிறார்கள். இன்னொரு அதுக்கு அர்த்தம் முக்தி என்று பகவான் சொல்கிறார். ஜீவன் அடைபவைகளுள் தலை சிறந்ததாக முக்தியானது கர்ம சந்நியாசத்தால் அடையப்படும். இப்போ நாம் ஹிமாச்சலம் போகிறோம், பத்ரிகாசிரமம் போகிறோம். இதெல்லாம் போகிறதுக்கு ரயில் வண்டி மூலியமாக போகலாம். சில பேர் கால்நடை பயணமாக போவார்கள். சில பேர் ஆகாய விமானத்திலே பறந்து செல்வார்கள். ஆக எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் அந்த நடந்து செல்பவர்களுக்கு உண்டாகும் அந்த உடல் பயிற்சியும் அவர்கள் பழகின்ற எல்லா போராட்டத்தில் நடந்து போகும்போது பல மக்களை சந்திக்கிறார்கள். பல மக்களின் இணக்கமும் இயற்கை காட்சிகளையும் நாம் கண்டு செல்லலாம். ஆனால் நாம் ஆகாய விமானத்தில் பறந்தாலோ இதெல்லாம் நாம் பார்க்க முடியாது. அவர்களுக்கு இதெல்லாம் உண்டாகாது. அதாவது நடந்து செல்வதற்கு ஒப்பானது கர்மயோகம். நம்ம ஒன்றும் வேண்டாம். இந்த கீதை வார்த்தை தான் சில பேர் திருப்பதி பிரயாணத்தில் பிரயோகம் பண்ணுறான். சில பேர் 300 ரூபா 500 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட்டை வாங்கிட்டு டக்குன்னு போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், இறங்குறான், பார்த்துட்டு உடனே வந்துடுறான். காலையில் போய்ட்டு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுறான். சில பேர் ஒரு விரதமாக மேற்கொண்டு ஏழுமலையாரை நான் கால்நடையாக சென்றுதான் தரிசிக்க வேண்டும் என்று கீழே இருந்து 7 மலையும் நடந்து செல்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு அங்கே அந்த கோயிலே ஒரு தனி நடந்து வருவர்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு தனி கியூ வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் கியூ தான். ஆனால் அந்த நடந்து வருகின்றவர்களுக்கு ஒரு கியூ இருக்கிறதே, அவர்கள் இந்த கர்மயோகத்திலே முக்கியமான இருப்பவர்கள். அதனால தான் அதை நடந்து செல்வதற்கு ஒப்பானது கர்மயோகம் என்று சொல்கிறான் அர்ஜுனுக்கு. அதை அப்படி அந்த கர்மயோகத்தில் பல ஜீவன்களை பண்படுத்துகிறது. அப்போ பகவான் சொல்கிறான், அர்ஜுனா, தேகம் எடுத்தவர் கர்மயோகம் செய்வதே சிறந்தது. சந்நியாச யோகம் சாந்தியையும் ஞானத்தையும் தருகிறது என்று சொல்லி பகவான்
மூணாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஞேயாச நித்ய சந்நியாசி யோ நந்த்வேஷ்டி ந காங்க்ஷதி நித்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேயः நித்ய சந்நியாசியோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நித்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. பகவான் என்ன சொல்கிறான் அர்ஜுன்கிட்ட, அர்ஜுனா, எவனொருவன் வெறுப்பு விருப்பு இவைகளை மேற்கொள்வதில்லையோ அவன் என்றும் சந்நியாசியே என அறியவன். எந்த பொருளின் மீதும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு ஜீவராசியிலேருந்து 84 லட்சம் யோனிகள் யோனிகளில் பல பிறவைகள் இந்த உலகத்தில் இருக்குது. பகவானாலே படைக்கப்பட்டது. சன்னியாசி எப்படி இருப்பானா, அவனுக்கு எந்த விருப்பும் வெறுப்பும் இருக்காது. அப்போ இங்கே பகவான் சொல்கிறான், சாதாரண மானுடன் கூட அந்த மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாதிருந்தான் அவன் சன்னியாசிக்கு நிகராகவே கருதப்படுகிறான். அப்படி பெருந்தோழனாக இருக்கின்ற விஜயா அத்தகைய கர்மபந்தத்திலிருந்து கஷ்டமில்லாமல் விடுபடுகிறான். எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது. இதைத்தான் ராமலிங்க சுவாமிகளும் சொல்கிறார், இத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை அப்படின்னு சொல்கிறார் அவர் திருவருட்பால. ஆக முழுமையாக பகவத் உணர்வுள்ளோன் எப்பொழுதும் துறவியாகவே இருக்கிறான். ஏனெனில் தன் செயல்களின் விளைவுக்கான விருப்பமோ வெறுப்போ அவனுக்கு இல்லை. ஈஸ்வரனுக்கும் அப்படித்தான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்த்தார்க்கு யாண்டும் இடும்பையிலை என்று திருவள்ளுவ நாயனார் அழகாக சொல்வார். ஆக இறைவனின் அன்பு தொண்டில் சரணடைந்து விட்ட இத்தகு துறவி பகவானுக்கும் தனக்கும் உள்ள ஆதார உறவின் நிலையை அறிவானாதலின் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவனாக ஆகிறான். ஆக பகவானே முழுமை என்றும் தான் அவரது அங்க உறுப்பென்றும் அவன் நன்கு அறிவான். குணத்திலும் பரிமாணத்திலும் சரியானதான் இத்தகைய அறிவு பூர்ணமானதாகும் என்று பகவான் சொல்கிறான். பகவானுடன் சம உணர்வு சரியானதல்ல. ஏனெனில் அங்கம் என்றுமே முழுமைக்கு சமமாகிவிட முடியாது. பரிமாணத்தில் வேறு என்றும் தரத்தில் ஒன்றே என்றும் அறியும் அறிவே உன்னதமான அறிவு. அவன் மனத்தில் இருமைக்கு இடமில்லை, வேற்றுமை கிடையாது அப்படின்றான். ஏனெனில் அவன் செய்பவை எல்லாவற்றையும் பகவானுக்காகவே செய்கிறான். நம்மாழ்வார் சொல்வார், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றலும் எல்லாம் கண்ணனுக்கே அப்படின்வார். சாப்பிட்ற சாப்பாடு, போட்டுக்கிற வெத்தலை, உண்ணும் சோறும் பருகும் நீரும், குடிக்கிற ஜலம், தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணனுக்கு. அதே மாதிரி தான் பாரதியாரும் இதை வச்சு தான் இந்த கீதையிலேருந்து எடுத்துருப்பானோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஐயமாக இருக்குது. கண்ணனை பாடுகின்ற போது காக்காய்க்கு ஒப்புமையாக சொல்கிறான், காக்கு சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறன் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுது. நெருப்பு சுடுன்னு தெரியும், அப்படி தொட்டா கூட அங்கே கிருஷ்ணானுபவம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறான். குணத்திலும் பரிமாணத்திலும் சரியானதான் இத்தகைய அறிவு பூர்ணமானதான். பகவானுடன் சம உணர்வு சரியானதென்ன? ஏனெனில் அங்கம் என்றுமே முழுமைக்கு சமமாகிவிட முடியாது. பரிமாணத்தில் வேறு என்றும் தரத்தில் ஒன்றே என்றும் அறிவும் அறிவே உன்னதமான அறிவு. அவன் மனதில் இருமைக்கும் இடமில்லை. ஏனெனில் அவன் செய்பவை எல்லாவற்றையும் பகவானுக்காகவே அர்ப்பணிக்கிறான். இவ்வாறு இருமை நிலைகளிலிருந்து விடுபட்ட அவன் இவ்வுலகிலும் கூட பூரண விடுதலை நிலையை அடைகிறான் என்று 3ஆவது ஸ்லோகத்திலே சொல்லி 4ஆவது ஸ்லோகத்திலே பகவான் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம்.
சாங்கியயோகோ பிருதக்பாலாः பிரவதந்தி ந பண்டிதாः ஏகமப்யாஸ்திதிதः சம்யகுபயோர் விந்ததே பலம். சாங்கியம் வேறு யோகம் வேறு என்று அறியாதவர்கள் சொல்வார். நன்றாக தெரிந்து கொள் அர்ஜுனா. நன்கு அறிந்தவர்கள், அதை பற்றி அறிந்தவர்கள் அதை பிரித்து பார்க்க மாட்டார்கள். இரண்டு மார்க்கங்களிலும் எந்த ஒன்றை நன்றாக கடைபிடித்தாலும் அவ்விரண்டு மார்க்கங்களின் பலனான மோட்சத்தை அடையலாம் அர்ஜுனா. படைப்பின் ஆன்மாவை காண்பதே ஜட உலகு பற்றிய ஆய்வறிவின் நோக்கமாம். ஜட உலகின் ஆன்மா பரமாத்மான விஷ்ணுவே. எனவே பகவானுக்கு செய்யப்படும் அன்பு தொண்டே சீரிய சேவையாகும். ஒரு முறை மரத்தின் வேரை கண்டுபிடித்தல், மற்றது அதற்கு நீர் ஊற்றுவது. சாங்கிய தத்துவத்தின் உண்மை, மாணவன் ஜட உலகின் வேறான விஷ்ணுவைக் கண்டு அதன்பின் முழுஞானத்துடன் அவரது அன்பு தொண்டில் ஈடுபடுகிறான். எனவே உட்பொருளில் இரண்டிற்கும் வேறுபாடில்லை, இரண்டுமே பகவானை நோக்கமாக கொண்டதுதான். இறுதி நோக்கத்தை அறியாதவரே சாங்கிய கர்ம யோகங்களின் நோக்கங்கள் வெவ்வேறானவை என்று கூறுவர். ஆனால் அறிவுடையோர், அந்த ஞானம் கைவரப் பெற்றோர், இவை வெவ்வேறு முறைகளில் ஒன்றுபடுத்தும் ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை அறிவார்கள். இதனுடைய நிகழ்வு தொடரும் என்று சொல்லி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ வாசுதேவாய.